அதாவது தொடர்ந்து வரக்கூடிய அச்சுறுத்தல், அதாவது இந்தோ பசிபிக் கமாண்டனுடைய ஆசிய வட்டையிலான பெரும் சவாலாக இருப்பது சீனா. சீனாவுடைய சவாலை எதிர்கொள்கின்ற வகையில் அதாவது அவர்களுக்கு ஏற்கனவே இவர்களுக்கு இந்த வட்டகையில் ஒரு 5 நாடுகளுடன் தான் ஒரு பூர்வாங்க ஒப்பந்தம் இருக்கிறது. ஆஸ்திரேலியாவுடன் இருக்கிறது, ஜப்பானுடன் இருக்கிறது, கொரியாவுடன் இருக்கிறது, தாய்லாந்துடன் இருக்கிறது, பிலிப்பைன்ஸுடன் இருக்கிறது. ஏனைய நாடுகளுடன் இராணுவம் சார்ந்த ஒரு பாரிய ஒப்பந்தம் என்றொன்று கிடையாது. ஆனால் நேச சக்திகளாக பலரையும் இழுத்து போடுவதற்கான முயற்சியில் இருக்கிறார்கள். அதற்கு 2 விடயங்கள் இருக்கிறது. இப்பொழுது பென்டகன் ஒரு அறிக்கையை இந்த கடந்த ஆண்டுடைய இறுதிப் பகுதியில் காங்கிரசிடம் சமர்ப்பித்தது, தங்களுடைய அச்சுறுத்தல் விடயமாக. அதில் ஒன்று சொல்லி இருக்கிறார்கள், சீனாவினால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பாலிஸ்டிக் மிசைல் குறித்து ஒரு ஒரு அச்சுறுத்தலை, அது வாரான அச்சுறுத்தலாக அவர் சொல்கிறார். அந்த பாலிஸ்டிக் மிசைல் சீனா உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த புதிய ரகத்தை அதை இந்த ஆசியா பசிபிக் பகுதியில் எங்கிருந்தும் அது தாக்கக்கூடிய வல்லமை கொண்டது. நிலத்துக்கும் தாக்கக்கூடியது, கடலுக்கும் தாக்கக்கூடியதாக அது வடிவமைக்கப்பட்டிருப்பதாகும். அது அமெரிக்காவுடைய மேற்கு கரையோரம் வரையும் தாக்கக்கூடிய வல்லமை கொண்டது என்று அதில் குறிப்பிட்டு அவரிடம் அதை கொடுத்திருக்கிறார்கள். இதை இன்னொரு விதத்தில் சொல்லுவதனால், இதை சீனா இன்று வரையும் இவ்வாறான ஒன்றை தான் உருவாக்கியதாக எந்த ஒரு தகவலையும் வெளியிடவில்லை. இதை DF-27 என்று வகைப்படுத்தி அதில் 5000 தொடக்கம் 8000 கிலோமீட்டர்ஸ் தூரம் வரையும் சென்று தாக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இந்தோ பசிபிக் கமாண்டினுடைய தலைமையகம் ஹவாயில் அமைந்ததே தாங்கள் இந்த சீனாவுடைய இந்த எறிகணை வீச்சு எல்லைக்கு வெளியே தலைமையகத்தை ஒரு நாள் எறிகணை வீச்சுக்கு அருகே கொண்டு வர வைக்க மாட்டார்கள். கயும் வரும், கயம் இந்த எல்லைக்குள் அமைந்தது. ஆகவே ஒரு கயமில் இருக்கக்கூடிய இவருடைய அரணை ஒரு முன் அரணாகத்தான் வைத்திருக்கிறார்கள், அதனுடைய தலைமையகத்தை ஹவாயில் தான் வைத்திருக்கிறார்கள். இப்பொழுது இந்த DH-27 ரகத்தினுடைய இந்த எறிகணை அமெரிக்காவுடைய மேற்கு எல்லை வரையும் செல்லுமாக இருந்தால் ஹவாய் அந்த வட்டத்துக்குள் வருகிறது. அதனால் தான் இப்பொழுது நான் இலங்கையில் அமெரிக்கா முழுமையான ஒரு தளத்தை நிறுவுமானால் அது ஆபத்தானது அமெரிக்காவை பொறுத்தவரை. ஏன்னு சொன்னால் அது இலங்கை 2000 கிலோமீட்டருக்குள் அமைந்த ஒரு பகுதி. 2000 கிலோமீட்டருக்குள் அமைகின்ற பொழுது சீனாவுடைய அனைத்து ரக ஏவுகணைகளும் இலகுவாக தாக்கக்கூடிய எல்லைக்குள் இருக்கிறது. ஆகவே அது ஆபத்தானது அவர்களை பொறுத்தவரை. ஆனால் நேச சக்தியாக ஒன்றை அவசர தேவைகளுக்கு பயன்படுத்துவதற்கு உருவாக்கி வைப்பது ஒரு இராணுவ உபாயத்தினுடைய மூலோபாயம். அதை கட்டாயம் அவர்கள் உருவாக்கி வைக்க வேண்டும். ஆகவே இலங்கையே ஒரு அவ்வாறான சவால் நிலை வருகின்ற பொழுது பயன்படுத்திக் கொள்கின்ற மூலோபாய நிலை ஒரு இடமாக மாற்றிக்கொள்ளுகின்ற முனைப்பில் அவர்கள் தீவிரமாக இருக்கிறார்.